சின்ன வருமானம் வரும் பொழுதெல்லாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்த, ஒரு சின்ன இடத்தை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சின்ன இடத்துக்காக ஜெபித்த பொழுது, ஒரு சின்ன வீட்டை எனக்கு தாங்கன்னு சொன்ன பொழுது, ஒரு சின்ன வாகனத்தை எனக்கு தாங்கன்னு சொன்ன பொழுதெல்லாம் நீ ஆண்டவரை தேடின வைராக்கியம் வேற. நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்ததற்கு பின்பதாக சைக்கிள மிதிச்சிட்டு வர்றப்ப ஆண்டவருக்காக வைராக்கியம் வந்தான். சின்ன வண்டியில வர்றப்ப ஆண்டவருக்காக வைராக்கியமா வந்தான். இப்ப நல்ல வண்டி வந்தாச்சு. தேடியும் தெரியல. ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கஷ்டப்பட்டப்பெல்லாம் கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். கொஞ்ச நாள் காசு வந்த உடனே தாமாரை தேடி போயிட்டான். அவன் தாமாரை தேடல, அவன் வேசியை தேடி போனான். ஆனால் அவளோ தேவனுடைய வித்து இந்த சந்ததியில தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவள் ஒரு காரியத்தை செய்தாள். அதை நீங்க வீட்டுல வாசிச்சுக்கணும். அப்ப ஆண்டவர் இந்த வித்து அழிந்து போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரை. ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரை. யூதாவே சகோதரரால் புகழப்படுகிறவன் நீயே, சகோதரரால் புகழப்படுகிறவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள், உன் முன்னாடி பணிவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ சகோதரர்கள் எல்லாரும் ஓ முன்னாடி வந்து பணிந்து நிற்கத்தக்க கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் யாக்கோபுக்கு ஆண்டவர் அன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பூமியின் தூளை போல இருப்பாங்க, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா இடத்திலும் பரம்பி விரும்புவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன்னு சொன்னவர் வித்தை காப்பாற்றிக் கொண்டே வருகிறார். உன்னுடைய குடும்பத்திலும் அந்த வித்தை காப்பாற்றிக் கொண்டே வர கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் சந்ததி சாதாரணமான சந்ததி அல்ல. உன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 4 பிள்ளைக்குள்ளதான் ஒரு பிள்ளையின் மீது தேவனுடைய திட்டம் இருக்கு. உன் வீட்டுல இருக்கக்கூடிய 2 பிள்ளைகள் ஒரு பிள்ளை மேலதான் தேவனுடைய மகாபெரிய நோக்கம் உண்டு. நீ சரியாய் புரிந்து நடப்பாயானால் தேவனுடைய மகாபெரிய ரகசிய திட்டம் வீட்டுல நிறைவேறுவத இந்த தேசம் காண், இந்த உலகம் காண். ஆண்டவர் உன்னை அதற்கு தான் அழைத்தார், அதற்காக தான் தெரிந்து கொண்டார், அதற்காக தான் முன்குறித்தார், அதற்காக தான் வேர் பிரித்து வைத்திருக்கிறார். வாசிங்க. யூதா பாலசிங்கம், யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், நீ இறையை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, என் மகனே, சிங்கம் போலும், சிங்கம் போலும், கீழ சிங்கம் போலும், கீழ சிங்கம் போலும் அடங்கி படுத்தாய், அடங்கி படுத்தாய். அவனை எழுப்புகிறவன் யார், அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவு, சமாதான கர்த்தர் வருமளவு. கையை தட்டி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருமளவு கிழக்கு சிங்கம் மாதிரி நீ படுத்துக்கிட்ட. நீ சிங்கம் யார்? நீ எழுப்பி நடக்க வேண்டியவன், நீ உற்சாகமா செயல்பட வேண்டியவன், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சந்ததி. ஆனா நீ இறையை சமதரித்து கொண்டு போய் நல்ல சாப்பிட்டு கிழட்டு சிங்கம் மாதிரி தூங்கிட்ட. நீ தூங்கிட்டியன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை விடல. சமாதான கர்த்தர் வரும் அளவும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாரு, உன்னை தூக்க விட மாட்டாரு. அவ்வப்பொழுது தட்டி எழுப்பி நீ திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு உபயோகமான பாத்திரம், நீ எதையாவது செய்யன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அப்படித்தான் என்னை என் குடும்பத்தை ஏவுறாருன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வாசிங்க. சமாதான கர்த்தர் வருமளவும், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதே இல்லை. நியாய பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை.
செங்கோல் வரணும். இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய கிறிஸ்து உன்கிட்ட இருந்து தான் வெளிப்படும். அது வரையிலும் நீ என்ன முடங்கி கிடந்தாலும் கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். சொன்னவர் விடல, என்ன செய்கிறார்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார். மோசே தெரியும், ஆரோன் தெரியும். யோசுவா யுத்தத்துக்கு போனா இந்த ஊர் என்பவன் யார்? இந்த ஊர் என்பவன் யார்? காலங்கள் கடந்தது. 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் எகிப்துல இருந்தான். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை மறக்கவே இல்லை. கையை தட்டி ஆண்டவர் அழைப்பு மறந்து போல, உன்னை குறித்து வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டத்தை மறந்து போல. 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்துட்டான். சில நூற்றாண்டுகள் கழிந்தது. சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் வர்றான். அவன் பேர் ஊர். அவன் ஏன் அங்க வந்தான்? எதற்காக வந்தான்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்துல யூதாவினுடைய செங்கோல் அங்க நிக்கணும். யூதா தான் துதியின் ஆயுதம். யூதா கோத்திரம் எங்க இருக்கோ அங்கதான் ஜெயம் உண்டாகும். யூத கோத்திரத்து ராஜசிங்கம் கிறிஸ்து இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கதான் ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. இவர்கள் எல்லாம் ஏறினார்கள். ஊர் என்கிறதான ஒருத்தன், அவனை கர்த்தர் எங்க இருந்து தெரிந்து கொண்டார்? 31ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரினுடைய மகனான, நான் யூதாவின் கோத்திரத்தினுடைய ஊரினுடைய மகனான. அல்லேலூயா. இந்த ஊர் என்பவன் யாரு? யூத கோத்திரம். அல்லேலூயா. இந்த ஊர் யாரு? இந்த ஊர் யாரு? அறிமுகமே இல்ல, திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுக்கிறான். யாருன்னு பார்த்தா அது யூத கோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நாளா உன் அட்ரஸே தெரியாம யாரு இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு ஆள் என்ட்ரி கொடுத்து நீதானா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் தெரியுது உன்னை கொண்டுதான் தேவன் பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஊர் என்பவனை கர்த்தர் எழுப்பினார். அந்த எழுப்பினது மாத்திரமல்ல, ஊரினுடைய குமாரர்களை வைத்து ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தேவ ஆலயத்தினுடைய பணிமுட்டுகளை செய்வதற்கு அவனுக்கு விசேஷித்த கிருபை ஞானத்தை வாசிக்க. ஊரின் குமாரன் பெசலேயலை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஊரின் குமாரன் பெசலேயலை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிப்பதற்கும் மரத்திலே சித்திர வேலைகளை செய்வதற்கும் மற்றும் சகல விதமான வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அவனுக்கு உண்டாக அவனை தேவனுடைய ஆவியினாலே
கொடுத்து எல்லா கோத்திரத்திற்கு முன்பதாக அவனை பேர் சொல்லி அழைத்து நீ விசேஷித்த ஆவியுடையவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டுபிடிக்கப்பட்ட சயின்ஸ்ல, கண்டுபிடிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் பொருள்ல, கண்டுபிடிக்கப்பட்ட செல்போன்ல, கண்டுபிடிக்கப்பட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில அதிகமாய் கண்டுபிடிச்சவன் யாருன்னா யூதர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் அழைத்த அழைப்போம், கிருபை வரமும் செத்து மண்ணுக்குள்ள போனாலும் அது மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு தந்தருனார். வாசிங்க முடிஞ்சா என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13, 14. இப்படியே கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி முதலாவது பிரயாணம் பண்ணினார்கள். வனாந்தரத்திலே இவர்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே அடைக்கப்பட்டு கிடக்கிறார்கள். ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போக வேண்டிய தூரம் நெடுந்தூரம் உண்டு. நீங்க அழைக்கப்பட்ட கானானுக்கு போய் சேரணும். உங்களுக்கு கர்த்தர் ஒரு சுதந்தரிப்பின் எல்லையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ போய் சேர வேண்டிய இடம் பரம கானான். இந்த வாழ்க்கை பிரயாணத்துல இந்த இடத்துல நீ தங்கி விடாதே. நீ நெடுந்தூரம் பயணப்பட வேண்டிய ஆளு. ஆனபடினாலே நீ முடங்கி கிடக்காமல் தேவன் உன்னை கொண்டு உன் சந்ததியை கொண்டு செய்ய வேண்டிய மகாபரிய திட்டமும் நோக்கமும் உண்டு. நீ பாலைவனத்திலேயே இந்த வனாந்தரத்திலேயே தங்கி போக மடிந்து போக வேண்டிய ஆள் இல்லை. இப்பொழுது நீ எழும்பி பிரயாணப்படு என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இந்த பிரயாணத்தை வழிநடத்தி கொண்டு போவதற்கு சில காரியங்களை சொல்லுகிறார். வாசிங்க. யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி, யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. அவர்களுடைய சேனைகளோட முதலாவது செல்லணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. யூதா என்னைக்கு எழும்பி வந்து முதலாவது பாதை காட்டுதோ அதற்கு பின்னாடி தான் பின் வரக்கூடிய சந்ததிகள் போக முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கிறிஸ்துவுக்கு பிரியமான ஆண்டவர், இந்த காலை வேளையிலே நீதான் அந்த முன்குறிக்கப்பட்ட சந்ததி, நீதான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உன்னை குறித்து தான் தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நீ முன்னாடி எழும்புனாதான் இந்த சபை விளங்கும். ஹல்லேலூயா. நீ முதலாவது கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புனாதான் ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு திரள் கூட்ட ஆத்துமாவை ஆதாயப்படுத்த முடியும். நீ முதலாவது எழும்பி தேவ ராஜ்யத்திற்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நீ பிரயாணப்படும் பொழுதுதான் உனக்கு பின்னாடி பெரும் கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்கள் எல்லாம் உன்னுடைய கொடி அசைவுல, உன்னுடைய கண் அசைவுல, உன்னுடைய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நடைகளும் கிறிஸ்துவுக்கு பிரியமான அடிகளை நீ எடுத்து வைத்து ஜெய கிறிஸ்துவோடு நீ நடக்கணும். நீ நடக்கும் பொழுதுதான் உனக்கு பின்னாடி இந்த சபையே வருவதற்கு ஆயத்தமா இருக்கு. இந்த சபை உனக்கு பின்னாடி தான் வரணும். நீதான் எழும்பணும். யூத கோத்திரமாக நீ முன்னின்று எழும்புவாயானால் கர்த்தர் உன் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்ற இந்த காலை வேளையில இருதயத்தை ஏவுகிறார். கர்த்தர் உன்னோடு பேசுவாராக. எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவருடைய சொல்லுங்க.